Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 10 third chapter pair of linear equations in two variables ஓட exercise number 3.3ல இருக்கிற second sum பண்ண போறோம். Form the pair of linear equations in the following problems and find the solutions by the elimination method. இப்போ நம்ம இந்த problems எல்லாம் solve பண்ண போறோம் through elimination methodல பண்ண போறோம். And first sum பார்க்கலாம். If we add 1 to the numerator and subtract 1 from the denominator, a fraction reduces to 1. It becomes 1 by 2 if we only add 1 to the denominator. What is the fraction? ஒரு fraction என்னது p by q ஃபார்ம்ல இருக்கும் இல்லையா? அப்போ அந்த p by q நம்ம என்ன எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா, let the numerator x, denominator வந்து y எடுத்துக்கிறோம். Fraction will be x by y. So x by y ல ஃபார்ம்ல இருக்கும், அதாவது p upon q ஃபார்ம்ல இருக்கும். இங்க வந்து first வந்து add 1 to the numerator and subtract 1 from the denominator. அப்போ இங்கே 1 இங்கே -1 சப்ராக்ட் பண்ணா என்ன வேல்யூ வருது? 1 வருது. ஆன்சர் இஸ் 1. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். இன்னும் ஃபுல்லா பண்ணல, ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். It becomes 1 by 2 if you only add 1 to the denominator. What is the fraction? இப்போ ஆன்சர் வந்து 1 by 2 கொடுத்திருக்காங்க. சோ ஆன்சர் வந்து 1 by 2 வருது. ஆனா அந்த ஃபிராக்ஷன்ல வந்து நியூமரேட்டர் எதுவும் ஆட் பண்ணல and denominator வந்து 1 ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ y plus 1 இதுதான் அவங்க கொடுத்திருக்க क्वेश्चन. இதை நம்ம சால்வ் பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இங்க 1 இருக்குன்னா 1 அர்த்தம். அப்ப என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். சோ 1 into x plus 1 x plus 1 தான் வரும். இப்போ வந்து again 1 into y minus 1 y minus 1 தான் வரும். இப்போ சால்வ் பண்ணும்போது ஆன்சர் பாத்தீங்கன்னா x equal to y, இந்த 1 நம்ம இங்க மூவ் பண்ணா -1 வரும். Again இந்த y நம்ம இங்க மூவ் பண்றோம். அப்போ x minus y equal to -1 -2 வந்துரும். சோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ இத சால்வ் பண்ணலாம். அகைன் இங்க நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்போ 2 into x 2x வரும் equal to 1 into y plus 1 y plus 1 தான் வரும். இப்போ இந்த y நம்ம இங்க மூவ் பண்ணிக்கலாம். அப்போ 2x minus y equal to 1. இது நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்றோம். அப்போ என்ன அர்த்தம்? எலிமினேஷன் மெத்தட்னா ஏதாவது ஒரு வேரியபிள் வேல்யூ வந்து ஈக்குவலண்டா இருந்தா நம்ம சப்ட்ராக்ட் பண்ண ஈஸியா இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா இங்க வந்து y இருக்கு, இங்க y இருக்கு. சோ நமக்கு y வெச்சு சால்வ் பண்ணலாம். அப்போ 2x minus y equal to 1, x minus y equal to 2. -2 வருது. இப்போ நம்ம இங்க சைன் மாத்துறோம். சோ இங்க பிளஸ் வந்தா மைனஸ் சைன் வந்துரும். இங்க மைனஸ் இருக்கு, அப்ப பிளஸ் சைனா மாறிடும். இங்க மைனஸ் இருக்கு, பிளஸ்ஸா மாறிடும். இப்போ 2x minus 1 அப்போ x. இங்க பிளஸ் y minus y கேன்சல் ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா 1 இருக்கு and plus 2 இருக்கு, which is 3. So 1 plus 2 3. அப்ப x வேல்யூ வந்து 3. இப்போ நம்ம x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் y வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சோ நம்ம எனி ஒன் ஈக்குவேஷன்ல நம்ம இந்த x வேல்யூ அப்ளை பண்ணி y வேல்யூ கண்டுபிடிக்கலாம். We take this equation. 2x minus y equal to 1. x வேல்யூ என்னது? 2 into 3. x வேல்யூ is 3 minus y equal to 1. இப்போ 2 3s are 6 minus y equal to 1. இப்போ 6 நம்ம இங்க மூவ் பண்ணா minus y equal to 1 minus 6 வரும். அப்போ minus y equal to 6 minus 1 5. minus 5 வரும். minus minus cancel. அப்போ y equal to 5. So we found x and y value. X value is 3 and y value is 5. So 3 by 5 is the fraction. Second sum. 5 years ago Noori was thrice as old as Sonu. 10 years later Noori will be twice as old as Sonu. How old are Noori and Sonu? இதே மாதிரி சம் நம்ம வந்து 3.2ல பண்ணிருக்கோம். ஜேக்கப் அண்ட் சன்னோட ஏஜ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மெத்தட் தான், ஜஸ்ட் வந்து நம்பர்ஸ் தான் மாறுது. சோ 5 இயர்ஸ் ago அப்படின்னா பின்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி. இப்போ நம்ம 2026ல இருக்கோம் இல்லையா? சோ ago அப்படின்னா -5. சோ இதோட நம்ம -5 பண்ணோம். and நெக்ஸ்ட் எனக்கு 10 இயர்ஸ் லேட்டர். அப்போ 10 இயர்ஸ் லேட்டர்னா இந்த 2026 plus 10 பண்ணணும். இப்போ let Noori age be x and Sony age be y. சோ ரெண்டு பேர் ஏஜ் வந்து நம்ம x and y எடுத்துக்கலாம். இப்போ வந்து 5 இயர்ஸ் ago. அப்போ நம்ம மைனஸ் பண்றோம். அப்போ x minus 5 இங்க வந்து y minus 5 இருக்கும். equal to sign போட்டுக்கிறோம். Noori was thrice as old as Sonu.
இப்போ நூரி வந்து சோனு ஏஜை விட 3 மடங்கு அதிகமா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சோனு ஏஜ் வந்து 10 அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நூரி ஏஜ் எப்படி இருந்தது? 10 × 3 30 வயசு இருந்தது. ஓகே, அதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம்? 3 இங்கே போட்டுக்கிறோம். இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இன்னும் நம்ம சால்வ் பண்ணல, ஜஸ்ட் எழுதியிருக்கேன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் லேட்டர், ஒரு 10 வருஷம் கழிச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்போ x + 10 அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் x + 10 = நூரி will be twice as old as சோனு. இப்போ 10 இயர்ஸ் கழிச்சு நூரி ஏஜ் பார்த்தீங்கன்னா சோனு ஏஜோட 2 மடங்கு அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சோனுக்கு வந்து 20 இயர்ஸ்னா 2 மடங்கு, அப்போ 20 × 2 40 இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான், பட் எக்ஸாக்ட் ஏஜ் நமக்கு தெரியாது. சால்வ் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து 2 × சோனு ஏஜ் என்னது? y + 10 இல்லையா? சோனுக்கும் 10 வயசு அதிகமாயிடும் and நூரிக்கும் 10 வயசு அதிகம் வரும் after 10 years. This is after 10 years. இது வந்து before 5 years. இப்போ நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிக்கலாம். x - 5 = 3 × y 3y, 3y - 3 × 5 15. இப்போ 5 இங்கே மூவ் ஆச்சுன்னா x = 3y - 15 + 5. இப்போ இந்த 3y இங்கே மூவ் பண்ணிக்கிறோம். அப்போ x - 3y = இது சால்வ் பண்ணால் நமக்கு -10. அப்போ நமக்கு இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ இது சால்வ் பண்ணிக்கலாம். x + 10 = 2 × y 2y, 2y + 2 × 10 20. இப்போ நம்ம இது இங்கே மூவ் பண்ணிக்கிறோம், இது இங்கே மூவ் பண்ணிக்கிறோம். அப்போ x - 2y = 20 - 10. x - 2y = 10. இது செகண்ட் ஈக்குவேஷன். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். ஸோ ஏதாவது ஒரு வேரியபிள் வந்து ஈக்குவலாக இருந்தால் நம்ம டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து சேம் வேல்யூ இருக்குது ரெண்டு பக்கமும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? x - 3y = -10, x - 2y = 10. இது இப்போ நம்ம சால்வ் பண்ணால் சைன் மாறும். இங்கே வந்து மைனஸ் சைன் வந்துடும், இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே -3 இருக்குது ப்ளஸ் 2y, அப்போது 1y. ஹையர் நம்பர் சைன் வரும். ஸோ -1y வரும் ஈக்குவல் டு -10 -10, அப்போது 20 வரும், -20 வரும். அப்போ y வேல்யூ என்ன இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் கேன்சல் ஆகிடும். y = 20. ஸோ y வந்து 20. இப்போ பர்சன்டேஜ் வந்து சோனு ஏஜ் பார்த்தீங்கன்னா 20 கரண்ட் ஏஜ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம நூரி ஏஜ் எடுக்கணும் இல்லையா? ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x - 2y = 10, x - 2 × y value 20 = 10. x - 2 × 20 - 40 = 10. இப்போ x = 10, இந்த 40 நம்ம இங்கே மூவ் பண்ணுறோம். அப்போது ப்ளஸ் 40 மாறிடும். x = 50. நூரி ஏஜ் வந்து 50. சோனியா ஓகே, சோனுக்கு நான் சோனி போட்டிருக்கேன், மாற்றிக்கோங்க சோனு. ஓகே, நான் இங்கே எழுதிக்கிறேன். நூரி ஏஜ் = 50, சோனு ஏஜ் வந்து 20. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கம்மியாக இருந்தது இல்லையா? அப்போ என்ன இருக்கும்? 50 - 5 45 இயர்ஸ் இருக்கும் நூரி ஏஜ். அண்ட் சோனு ஏஜ் என்ன இருக்கும்? 20 - 5 15 இருக்கும். இது பார்த்தீங்கன்னா த்ரைஸ் 3 மடங்கு அதிகம் இல்லையா? சேம் 15 3s are 45. இப்போ 10 இயர்ஸ் கழிச்சு என்ன இருக்கும்? நூரி ஏஜ் வந்து 50 இருக்கு. அப்போ 50 + 10 60 வரும் ஈக்குவல் டு சோனு ஏஜ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 20 இயர்ஸ் இருக்கு. 10 இயர்ஸ் கழிச்சு 10 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போ 30 × 2 60. ஸோ ட்வைஸ் அதிகமாக இருக்கு. Third sum. The sum of the digits of a 2-digit number is 9. Also, 9 times this number is twice the number obtained by reversing the order of the digits. Find the number. இப்போ 2 numbers இருக்கு. ஸோ 2 digit என்ன அர்த்தம்? 2 numbers அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு நம்பர் எழுதுறேன் 41. இது வந்து 2 digit நம்பர் இல்லையா? இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 4 × 10 and 1 × 1. 4 × 10 40, 1 × 1 1. ஆட் பண்ண போது we get 41.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாம் 25. இது எப்படி ஃபார்ம் ஆகுது? 2 into 10 and 5 into 1. அப்போ 20 plus 5 25. ஸோ இந்த மாதிரி தான் 2 digit நம்பர் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து இந்த சம்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 2 digit நம்பர் இருக்கு, அதை ஆட் பண்ணும்போது வேல்யூ வந்து 9 வருது. அப்போ let the 2 digits be x and y. இப்போ x plus y ஆட் பண்ணும்போது நமக்கு 9 கிடைக்குது. இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 9 times this number. இந்த நம்பர் வந்து 9 times, அதாவது x plus y. 9 into x plus y is twice the number obtained by reversing the order. So 9 times this number equal to twice the number. இதே நம்பர் என்ன பண்றாங்க? ரிவர்ஸ் பண்றாங்க. அதாவது y plus x மாத்துறாங்க. Find the number. ஸோ இப்போ நம்ம இந்த x and y வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 2 digit இல்லையா? அப்போ x என்னது 10 into x அர்த்தம். நம்ம இங்கே பண்ணோம் இல்லையா? 10 into 4, 10 into 2, அப்புறம் 1 into 1, 1 into 5. ஸோ இதே கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 9 into 10 into x, 10x plus y into 1, y equal to, இங்கே பார்த்தீங்கன்னா 2, இங்கே வந்து ஆர்டர் மாறுது பாருங்க. இது வந்து 10th பிளேஸ்ல இருக்கு, இது 1st பிளேஸ்ல இருக்கு. அப்போ y into 10, 10y plus x into 1, x. இது நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்போ 9 into 10, 90x. 90x plus 9 into y, 9y equal to 2 into 10, 20. 20y plus 2 into x, 2x. இப்போ நம்ம x term ஒரு பக்கம் and y term ஒரு பக்கம் எடுத்துக்கிறோம். 90x, இந்த 2 இங்க மூவ் பண்ணா மைனஸ் ஆயிடும். minus 2x equal to, next 20y, இந்த y நம்ம இங்க மூவ் பண்ணா minus 9y. இப்போ இது சால்வ் பண்ணா 90 minus 2x, 88. 88x equal to 20 minus 9, 11. 11y. இப்போ y நம்ம இங்க மூவ் பண்றோம். 88x minus 11y equal to 0. இப்போ இதுக்கு அடுத்து காமன் பார்த்தீங்கன்னா 11 இருக்கு. 11 காமனா இருக்கு. 8x minus y equal to 0. இந்த 11 நம்ம இங்க மூவ் பண்ணா 8x minus y equal to 0 by 11. So 0 by 11 na 0 தான் ஆன்சர். அப்போ 8x minus y equal to 0. இப்போ இங்க 8x minus y இருக்கு. ஸோ இது நம்ம என்ன பண்றோம்? இது வந்து இங்க எடுத்துட்டு போறோம். ஸோ 0 வந்து இங்கே கொண்டு வரும். அப்போ என்ன ஆகும்? சைன்ஸ் மாறும். y minus 8x equal to 0. So signs மட்டும் மாறும். இப்போ நம்ம through elimination method நம்ம சால்வ் பண்றோம். First equation x plus y equal to 9. இங்க x term first இருக்கு இல்லையா? அப்போ நம்ம 8x first போட்டுக்கலாம். minus 8x plus y equal to 0. இப்போ நம்ம சால்வ் பண்ணா சைன்ஸ் மாறும். இங்க வந்து மைனஸ் சைன் இருக்கா, பிளஸ்ஸா மாறிடும். இங்க பிளஸ் இருக்கு, மைனஸா மாறிடும். and இங்கே வந்து மைனஸா இருக்கும். இப்போ 1x plus 8x 9x மாறிடும். நெக்ஸ்ட் plus y and minus y கேன்சல் ஆயிடும். equal to, இப்போ பார்த்தீங்கன்னா minus 0 and plus 9 9 வந்துடும். இப்போ x சால்வ் பண்ணும்போது 9 by 9 வரும். x equal to 1 ஆன்சர். ஸோ x வேல்யூ 1 கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? y வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். x plus y equal to 9. x value 1, y value நம்ம கண்டுபிடிக்கணும் equal to 9. y equal to 9, இந்த 1 நம்ம இங்க மூவ் பண்றோம், minus 1, y equal to 8. ஏன்னா இங்க x வந்து 1, y வந்து 8. அப்போ ரெண்டுமே சேர்த்து என்ன ஆகும்? 18 வந்துடும். இங்க x 1, y வந்து 8, 81. இப்போ 18 into 9 equal to 2 into 81. இதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். Fourth sum, Meena went to a bank to withdraw rupees 2000. She asked the cashier to give rupees 50 and rupees 100 notes only. Meena got 25 notes in all. Find how many notes of 50 and 100 rupees she received. இப்போ மீனா என்ன பண்றாங்க? பேங்க் போறாங்க. அவங்க வந்து ஒரு 2000 rupees வந்து withdraw பண்றாங்க. கேஷியர் கிட்ட கேட்குறாங்க, எனக்கு வந்து 50 and 100 நோட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கேஷியர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து மொத்தம் 25 நோட்ஸ் கொடுக்குறாங்க கையில். அப்போ உங்ககிட்ட வந்து எத்தனை 50 rupees நோட்ஸ் இருக்கும், எத்தனை 100 rupees நோட் இருக்கும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? rupees 100 வந்து எக்ஸ் எடுத்துக்கிறோம் and rupees 50 நோட்ஸை வந்து y எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 100x plus 50y equal to 2000. ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் 2000 rupees. இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்.
இப்போ பேங்க்ல என்ன கொடுக்குறாங்க அவங்களுக்கு 100 and 50 நோட்ஸ் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் டோட்டலாக வந்து 25 நோட்ஸ் அவங்க வாங்குறாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம இப்படி எழுதிக்கலாம். 100x plus 50y equal to 2000. இப்போ இந்த மூணு டேர்ம்ல நமக்கு காமன் ஒரு நம்பர் இருக்கு. என்ன நம்பர்னா 50 இருக்கு. அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். 50 into 2. So 50 into 2 100. அப்போ 2x plus 50 into 1 50. அப்போ 1y equal to இங்கே நம்ம 50 காமன் எடுத்துடலாம். 50 into 40 2000. இப்போ பார்த்தா இந்த 50 கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு 2x plus y equal to 40. இது நமக்கு third equation. So first equation modify பண்ணி நம்ம third equation இந்த மாதிரி கொண்டு வந்தோம். இப்போ we are subtracting third equation with the second equation. So 2 from 3 ல இருந்து பண்றோம். இப்போ 2x இங்க எழுதிக்கலாம். 2x plus y equal to 40. Next x plus y equal to 25. இப்போ சால்வ் பண்ணா சைன்ஸ் மாறும். இது மைனஸ் சைன் வந்துரும், இங்க மைனஸ் வந்துரும், இங்க மைனஸ் வந்துரும். இங்க வந்து y வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. அப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க வந்து 2x minus x அப்போ x வந்துரும். x equal to 40 minus 25. அப்போ என்ன வரும் ஆன்சர் வந்து 15 வரும். அப்போ x equal to 15. Next y வேல்யூ கண்டுபிடிக்கலாம். We use this equation. X plus y equal to 25. X value வந்து 15 plus y equal to 25. Y equal to 25 minus 15. இது இங்க மூவ் பண்ணா மைனஸா வந்துரும். அப்போ y equal to 10. So y value is 10. இப்போ 100 rupees வந்து அவங்க 50 notes வாங்குறாங்க, which is 1500. 50 rupees வந்து அவங்க 10 வாங்குறாங்க, அப்போ 500. So total she got 2000 rupees. Fifth sum, a lending library has a fixed charge for the first 3 days and an additional charge for each day thereafter. Sarita paid rupees 27 for a book kept for 7 days, while Susi paid rupees 21 for the book she kept for 5 days. Find the fixed charge and the charge for each extra day. இப்போ இதே மாதிரி நம்ம 3.2ல வந்து டாக்ஸி சம் பண்ணிருக்கோம். அதாவது ஃபிக்ஸட் சார்ஜ் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் per day டாக்ஸி நம்ம என்ன பண்ணோம் per hour கால்குலேட் பண்ணி போட்டோம். இங்க வந்து per day கணக்குல நம்ம பண்ண போறோம். இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சரிதா அண்ட் சுசி. இப்போ சரிதா என்ன பண்ணாங்கன்னா ஒரு புக் எடுக்கிறாங்க, 7 days அவங்க வச்சு படிக்கிறாங்க. ஸோ 7 daysக்கு அப்புறம் she paid rupees 27. ஃபர்ஸ்ட் 3 நாளைக்கு வந்து ஃபிக்ஸட் சார்ஜ், அவங்க 3 நாளைக்கு அப்புறம் தான் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் அவங்க பண்றாங்க லைப்ரரியில. அப்போ ஃபிக்ஸட் சார்ஜ் x equal to 3 days. அப்போ சரிதா மொத்தம் 7 days யூஸ் பண்றாங்க இல்லையா, இதுக்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஃபிக்ஸட் சார்ஜ் பிளஸ் y பாத்தீங்கன்னா 7 days 7 minus 3 4. அப்போ 4y வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ், 4 days அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க. எவ்வளோ பே பண்ணிருக்காங்கன்னா 27 rupees பே பண்ணிருக்காங்க. இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் சுசி என்ன பண்றாங்க 21 rupees பே பண்றாங்க. 21 எத்தனை நாளைக்குன்னா 5 days. அப்போ x plus x நாலே 3 னு அர்த்தம் இல்லையா, x நாலே 3 னு அர்த்தம். அப்போ 5 daysனா 5 minus 3 2 2y. இது நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். x வேல்யூ வந்து சேம் இருக்கு. இப்போ நம்ம x plus 4y equal to 27, x plus 2y equal to 21. இப்போ சால்வ் பண்ணா சைன்ஸ் மாறும். இங்க பிளஸ் சைன் இருந்தா மைனஸா மாறிடும், இங்க மைனஸ் இருந்தா பிளஸ்ஸா மாறிடும், இங்க அகைன் மைனஸ் மாறிடும். இப்போ பிளஸ் x மைனஸ் x கேன்சல் ஆயிடும். இங்க வந்து பிளஸ் 4y மைனஸ் 2y, அப்போ 2y வரும். 27 minus 21 6. y equal to 6 by 2 கேன்சல் பண்ணா y equal to 3. So y value வந்து 3. அதாவது per day வந்து அவங்க வந்து 3 rupees பே பண்றாங்க. அப்போ ஃபிக்ஸட் சார்ஜ் எவ்வளவு அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். x plus 2y equal to 21, x plus 2y. இப்போ y value 3. 2 into 3 equal to 21. x plus 2 3s are 6 equal to 21. x equal to 21 minus 6. x equal to 15. So x 15 fixed charge வந்து 15 rupees per day க்கு வந்து 3 rupees pay பண்றாங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து அவங்க இது என்ன பண்றாங்க 7 days யூஸ் பண்றாங்க இல்லையா. அப்போ fixed charge வந்து 15 rupees, extra 4 days. அப்போ 4 into per day வந்து 3 ரூபாய். அப்போ 4 into 3 எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா
15 plus 4 3s are 12, which is 27 rupees. இப்போ சுசி எவ்வளோ பே பண்ணுறாங்க 5 டேஸ்க்கு. அப்போ 15 plus 2 into 3 சால்வ் பண்ணால் 15 plus 6 21 rupees. ஸோ 27 and 21 rupees வந்துருச்சு. இதோட நம்ம 3.3 சம்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். அண்ட் இதோட இந்த சாப்டர் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மீன்வைல் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.